இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே நாம் குழந்தை இயேசுவின் தெரேசாள் அவர்களுடைய விழாவினை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம். கார்மல் சபையினருக்கு இது ஒரு முக்கியமான விழா. அதுவும் 19ஆம் நூற்றாண்டிலே பிறந்து வளர்ந்து 23 ஆண்டுகளே இந்த உலகில் வாழ்ந்து சிறு செயல்கள் மூலம் இறைவனை சென்றடைய முடியும், சிறு செயல்கள் மூலம் புனிதராகலாம் என்று நமக்கு வழிகாட்டி சென்ற ஒரு புனிதை. இவர்களை நாம் எண்ணி பார்க்கின்ற பொழுது இவர்கள் வாழ்விலே இவர்கள் செய்த வேலைகள் என்பது 4 சுவர்களுக்குள் மட்டும்தான். ஆனால் அந்த 4 சுவர்களுக்குள் இவர்கள் செய்த அந்த செயலானது இன்று உலகெங்கும் பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதாவது இவர்கள் காட்டிய அந்த சிறு வழி என்பது சிறு செயல்கள் மூலம் இறைவனை நேசிப்பது. எவ்வாறு அவர்கள் எப்படி செய்தார்கள் என்று பார்க்கின்ற பொழுது, ஒன்று, தான் துன்பத்தில் இருக்கின்ற பொழுதும் மற்றவர்களுக்காக ஜெபிப்பது. பொதுவாக நம்முடைய வாழ்க்கையில் நம்ம துன்பம் ஏற்பட்ட என்ன ஆகிறோம்? நாம் உடைந்து போய்விடுகிறோம். அந்த துன்பத்தை பற்றி நினைத்து நினைத்து கவலைக்குட்படுத்தப்படுகிறோம். அந்த கவலை நம்மளை காயப்படுத்துகிறது. இவ்வாறாக நாம் உடைந்து போகிறோம். ஆனால் தெரேசா துன்பத்திலும் மற்றவர்களுக்காக ஜெபிக்கின்றாள். ஆக அவள் இருந்த இடத்திலிருந்து மற்றவர்களை ஜெபிக்கின்ற பொழுது ஆன்மாக்களை மீட்பதாக நினைக்கின்றார். இன்னொன்று, இறைவனோடு உறவு கொண்டிருப்பதாக நினைக்கின்றார். மற்றவர்களை நேசிப்பதாக நினைக்கின்றார். அதுபோன்று சோர்ந்திருக்கின்ற வேளையிலே மற்றவர்களிடத்திலே புன்சிரிப்பை காண்பிக்கின்றார். ஒரு முறை ஒரு அருட்சகோதரி, எப்பொழுதுமே கோபத்தினுடன் இருக்கக்கூடிய ஒரு அருட்சகோதரி, மற்றவர்களிடம் சிரிக்க மாட்டார்கள், அப்படிப்பட்ட ஒரு அருட்சகோதரி. ஆனால் தெரேசா என்ன செய்வார்கள் என்றால், அவர்களை பார்க்கும் பொழுதெல்லாம் புன்னகையை பூர்த்துவிட்டு ஓடிவிடுவார்கள். காரணம், இது அவர்களுக்கு தெரிந்தால் அவர்கள் என்னை திட்டிவிடுவார்கள், கோபப்படுவார்கள் என்று ஒரு நிலையை தனக்குள் உணர்ந்ததனால் என்ன செய்கின்றார், அங்கிருந்து தப்பி ஓடிவிடுகின்றார். இவ்வாறாக ஒவ்வொரு முறையும் அந்த அருட்சகோதரி பார்க்கின்ற பொழுது புன்னகை காட்டுவது வழக்கமாக கொண்டிருந்தார். ஆக என்ன நிகழ்கிறது? தெரேசா படுக்கையில் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கின்ற பொழுது அதே அருட்சகோதரி அந்த தெரேசாவின் அருகில் வந்து அவருடைய கையை பிடித்து அழுகின்றாள். காரணம் என்ன? தெரேசாவுடைய சிரிப்பு, அந்த புன்னகை அந்த சகோதரியினுடைய கண்களில் பட்டு அது அவருடைய உள்ளத்தை மாற்றியிருந்தது. அந்த சிரிப்பானது ஒரு ஆறுதலை அந்த சகோதரிக்கு கொடுத்திருந்தது. ஆக புன்சிரிப்பின் வழியாக, அந்த சிறு செயலின் வழியாக இறைவனை மற்றவர்களுக்கு கடத்தக்கூடியவளாக இருக்கின்றாள். ஆக ஒவ்வொரு நிலையிலும் இறைவனை வெளிப்படுத்தக்கூடியவளாக இருக்கின்றாள். அதுதான் அவள் காட்டிய அந்த சிறுவழி. சின்ன சின்ன செயல்களிலும் நாம் புனிதத்துவத்தை அடையலாம் என்று தன்னுடைய வாழ்வின் மூலம் நமக்கு வெளிக்காட்டக்கூடியவளாக இந்த தெரேசா அவர்கள் இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அன்புக்குரியவர்களே, இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் தெரேசாவுடைய வாழ்வு மிகவும் உன்னதமான ஒரு வாழ்வு என்று சொல்வதை விட அன்பு நிறைந்த ஒரு வாழ்வு. அவள் எண்ணியது என்னவென்றால், ஆன்மாக்களை நான் மீட்டெடுக்க வேண்டும், ஆன்மாக்களை மீட்டெடுக்க வேண்டும் என்று அந்த ஒரு எண்ணம் வருகின்ற பொழுது நமக்கு நினைவுக்கு வருவது பிரென்சினி என்ற ஒரு நபர். இந்த பிரென்சினி என்ற நபர் கொள்ளையடிக்கக்கூடியவர், கொலை செய்யக்கூடியவர். இந்த நபரை பற்றி அவள் செய்தித்தாளிலே பார்க்கின்றாள். செய்தித்தாளிலே அந்த இவ்வாறு கூட குறிப்பிடப்பட்டிருக்கின்றது, இந்த மனிதர் இந்த செயலை செய்திருக்கின்றார், இந்த தவறுக்காக இவருக்கு மரண தண்டனை கொடுக்கப்பட இருக்கின்றது. இப்போ தெரேசா அவர்கள் ஆண்டவரத்தில் ஜெபிக்கின்றார்கள். என்னன்னு ஜெபிக்கிறாங்க? இவர் தண்டனை பெறக்கூடாதுன்னு நினைக்கல, மாறாக அவர் தண்டனையை அனுபவிப்பதற்கு முன்பாக மனமாற்றம் பெற்றவராக இருக்க வேண்டும் என்பதுதான். ஏனென்றால் பிரென்சினி என்பவன் கடவுள் நம்பிக்கை அற்ற ஒரு மனிதன். ஆக இந்த கடவுள் நம்பிக்கை அற்ற மனிதன் எப்படி மனமாற்றம் அடைவது? எளிதாக நடக்கக்கூடிய ஒன்று அல்ல. ஆனால் இவள் ஜெபிக்கின்றாள். ஜெபித்து அவனுடைய மனமாற்றத்தை அவன் இறப்பதற்கு முன்பாக நான் பார்க்க வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில் ஜெபித்து அதற்கான நாட்கள் கடக்கின்றன. ஒரு நாள் அந்த செய்தித்தாள் வருகிறது. செய்தித்தாளிலே அவள் எடுத்து பார்க்கின்றாள். அங்கே இவ்வாறு குறிப்பிடப்பட்டிருக்கின்றது, பிரென்சினி தன்னுடைய மரணத்திற்கு முன்பாக இறுதி ஆசை என்னவென்று கேட்கின்ற பொழுது, நான் ஒரு குருவானவரை பார்க்க வேண்டும் என்று கேட்கின்றான். அந்த குருவானவர் வந்தவுடன் சிலுவையை முத்தம் செய்துவிட்டு மரணத்தை ஏற்றுக்கொண்டதாக எழுதப்பட்டிருக்கின்றது. அப்படி என்றால் அந்த அவளுடைய ஜெபம் இவருடைய மனதை மாற்றி இருக்கிறது. ஆக எங்கிருந்தாலும் ஒரு செயலை இன்னொருவருக்கு நாம் செய்ய முடியும் என்பதுதான்.
நம்பிக்கையோடு நாம் இன்னொரு மனிதருக்காக ஜெபிக்கின்ற பொழுது, நல்லவற்றிற்காக ஜெபிக்கின்ற பொழுது, கடவுள் அதை கேட்டு அந்த நபருக்கு செய்கின்றார் என்பது இதன் வழியாக நமக்கு புலப்படுகின்றது. ஆக இந்த அவள் விரும்பியது என்ன? இந்த உலகெங்கும் சென்று நான் நற்செய்தி பறைசாற்ற வேண்டும். ஆனால் 4 சுவர்களுக்குள் இருந்து கொண்டே தன்னுடைய நற்செய்தி உலகெங்கும் பறைசாற்றிக் கொண்டிருந்தாள். ஜெபத்தின் வழியாக, தன்னுடைய செயலின் வழியாக, தன்னுடைய புன்சிரிப்பின் வழியாக. இதைத்தான் அன்புக்குரியவர்களே நாம் இன்று செய்ய வேண்டும் என்று இந்த 21ஆம் நூற்றாண்டில் குழந்தை தெரசாள் விரும்புகின்றாள். ஏனென்றால் நாம் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கின்ற உலகத்தில் இருக்கின்றோம். பிறரை பற்றி அக்கறைப்படாத ஒரு உலகில் இருக்கின்றோம். நான் வாழ்ந்தால் போதும், என்னை சுற்றி இருக்கின்றவர்கள் வாழ்ந்தால் போதும் என்ற ஒரு குறுகிய எண்ணத்திலும் குறுகிய மனநிலையிலும் நாம் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இப்படிப்பட்ட சூழலிலே இன்னும் பல நேரங்கள் அப்படி குறுகிய மனநிலை இருந்தாலும் கணவன் மனைவியை பார்த்து, மனைவி கணவனை பார்த்து புன்சிரிப்பு பூப்பதோ அல்லது விட்டு கொடுத்து வாழ்வதோ இன்று குறைந்து கொண்டே வருகிறது. பல குடும்பங்கள் பிளவுகளை சந்தித்துக் கொண்டிருக்கின்றது. குழந்தைகள் பெற்றோருடைய அன்பை உணராமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இதுபோன்று பல பல பிரச்சனைகளை நாம் அன்றாடம் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். இப்படிப்பட்ட ஒரு சூழலிருந்து நாம் எப்பொழுது விடுபட போகிறோம் என்பதை நாம் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். ஆகவே குழந்தை தெரசாள் வழியாக நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் ஆண்டவர் கரத்தில் ஒப்புக் கொடுத்து, குழந்தை தெரசாள் சொன்னது போன்று நான் விண்ணகத்திற்கு சென்றாலும் அங்கிருந்து ரோஜா மலர்களை பொழிந்து கொண்டே இருப்பேன், ஆன்மாக்களை மீட்பதை என்னுடைய பணி என்று சொல்லி சென்றாலே, அதுபோன்று அவளுடைய பணியாக இருக்கட்டும். நாமும் நம்முடைய வாழ்வின் வாயிலாக நம்முடைய துன்பங்களை கடவுளிடத்தில் ஒப்புக் கொடுப்பதன் வாயிலாக இந்த உலகில் நம்முடைய ஆன்மாவை புனிதப்படுத்துவோம், மற்றவருடைய ஆன்மாவை புனிதப்படுத்துவதாக சிறு வழி மூலம் இறைவனை சென்றடைவோம். புனிதத்துவம் என்பது இட்ஸ் நாட் எ பர்ஃபெக்ஷனிசம். புனிதத்துவம் என்பது கடவுளுடைய இரக்கத்தில் முழுமையான நம்பிக்கையை வைத்து நம்மை முழுமையாக அர்ப்பணிப்பது. சிந்தித்தவர்களாக என்றும் வாழும் இல்லாமல் இறைவா, உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், ஆராதிக்கின்றோம், மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல வாய்ப்பினை நாங்கள் பயன்படுத்தி என்றும் உம்முடைய பிள்ளைகளாக வாழ வேண்டிய அருளையும் ஆற்றலையும் எங்களுக்கு நிறைவாக தந்தருள எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென்.